சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீ சுமந்திட வேண்டும். தீமை மூடாதுன்னை காக்கின்ற தேவன் இருக்கையிலே நீ கலங்குவதேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த புதிய மாதத்திற்கென்று கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் யாத்திரையாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 6 verse 7. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் யார் என்று கேட்டால் 3 காரியங்களை அவர் மிகவும் தெளிவாக சொல்லுகிறார். இந்த உலகத்துல பாவிகளாக இருந்தவர்கள், சாபத்தின் பிடியில் இருந்தவர்கள், அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அவர் தன்னுடைய ஜனமாக சேர்த்து கொள்ளுகிறவர். Dear children of God, if you ask who is my God, he is a God who gives you 3 important blessings in your life. First of all, he is the Lord who makes you as his child. He makes you as his people because he is a loving God. Even though you might be in sin, you might be in curse, you might be under many bondages, but the Lord God wants to make you as his people. He wants to make you as his daughter. He wants to make you as his son. That is the great love of God. He is not worried about what conditions are you going through, but he loves you irrespective of your conditions. உங்களுடைய நிலைமையை குறித்து அவர் பார்ப்பதில்லை. நீங்கள் எந்த சூழ்நிலையில போய்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பார்ப்பது இல்லை. ஆனால் அவர் தம்முடைய அன்பினாலே உங்களை தம்முடைய பிள்ளைகளாக, ஜனங்களாக சேர்த்துக் கொள்ளுகிறார். இதுதான் முதலாவது ஆசீர்வாதம். இரண்டாவது, அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். The Lord God wants to identify that himself is our God. There are times people will not identify themselves with the sinners. They will not identify themselves with the people, those who are in lowly levels. But the Lord God, he wants to identify himself that he is our God. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏழ்மை நிலைமையில் இருக்கிறவர்களோடும் பாவிகளோடும் ஒருவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் பரலோக தேவனோ, பரிசுத்த தேவனோ பாவிகளாய் இருக்கிற நம்மோடு கூட சொல்லுகிறார், நான் உன் தேவனாய் இருப்பேன். யார் உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை வெறுப்பதில்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னுடைய தேவன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். மூன்றாவது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, எகிப்தியர் சுமத்தின சுமைகளை விலக்கி நான் உங்களை மீட்டுக் கொள்வேன், உங்களை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். He is the Lord God who is going to deliver you out of all the oppression which the Egyptians have brought on you. Whoever it may be an oppression from the workplace, it may be an oppression from your society, it may be an oppression from the demonic forces, it may be a depression from many kinds of things which are going in your life, but the Lord God wants to deliver you out of every oppression, every bondages, from every weight that you cannot carry by yourself. உங்களாலே சுமக்க முடியாத சுமைகளை என் தேவனாய கர்த்தர் உங்களை விட்டு விலக்குகிறவர், உங்களை விடுவிக்கிறவர், உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர். கல்வாரி சிலுவையிலே நமக்காக நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டவர். He carried all our sins upon him on the cross of Calvary. He carried all our curses on the cross because he wants to deliver us. He wants to redeem us. He wants to give us a great future in this month. Whatever situations are you going to be, but the Lord God knows everything ahead of you. He is going to deliver you.
He is going to protect you. He is going to redeem you. கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் ஒரு விடுதலையின் மாதமாக இருக்க போகிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் அப்பா. அவர்களை உடைய பிள்ளைகளாக நீர் சேர்த்துக் கொண்டு நீர் அவர்களுடைய தேவனாக இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறதான சுமைகளை நீர் இப்பொழுதே நீர் அகற்றி போடும். உடைய பிள்ளைகளை விடுவித்து உடைய பிள்ளைகளை சுதந்திர வழிகளாக மாற்றி உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு நீர் கிருபையை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற